உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நாம இன்னைக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த அர்ஜுன் தான் சிவா. அவனை நான் என் பாசமான தம்பின்னு உறவு கொண்டாடி மொத்தமா கெடுக்கத்தான் ஒவ்வொன்னா நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிஃப்ட் மட்டும் அவன் கைக்கு போகட்டும். அப்புறம் இருக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம். என்னக்கா இருக்கு இதுல? சொல்லி கேக்குறத விட கண் குளிர நேர்ல பாக்குறதுல தான் சிவா கிக் அதிகம். நம்ம அம்மா இறந்ததுக்கு அப்புறம் செண்பகவள்ளி பெரியம்மா நம்மள அவங்களோட சொந்த பிள்ளைங்களா நினைச்சு பாசம் காட்டி வளர்த்தாங்க. 10 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லாததால நாம அவங்க பெத்த குழந்தைங்க மாதிரி அவ்வளோ சந்தோஷமா அம்மா பாசம் கிடைச்ச உணர்வோட இருந்தோம். ஆனா என்னைக்கு அந்த அர்ஜுன் பெரியம்மா வயித்துல கருவா உருவானானோ அப்பவே நமக்கான வேல்யூ குறைஞ்சிடுச்சு. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச பாசம் நேசம் எல்லாமே அவனுக்கு போயிடுச்சு. ஒருத்தன் பிறக்கிறப்பவே நம்ம சந்தோஷத்தை கெடுத்துட்டு பிறந்திருக்கானா அவனை நான் சந்தோஷமா வாழ விட்டுருவேனா சிவா? விடவே மாட்டேன். அர்ஜுன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கிடைச்ச முக்கியத்துவம் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் சுத்தமா எனக்கு இந்த வீட்டுல இல்ல. இந்த சாம்ராஜ்யத்தை ஆள போறவன் நான் தானு கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தேன். அத மொத்தமா இடிச்சு சுக்கு நூறாக்கிட்டான். கூடிய சீக்கிரமே அந்த அர்ஜுனை ஒண்ணு இல்லாமாக்கி இந்த சாம்ராஜ்யத்தை நான் ஏன் கைக்கு கொண்டு வருவேன். என் மக துர்காவும் பையன் சிவாவும் அனுபவிக்க வேண்டியத இந்த அர்ஜுன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம்.